பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 2020 ஆண்டினுடைய கடைசி நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாகும். வருடத்தினுடைய ஆண்டவரே முடிவு நாளிலே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் ஆண்டவரே, இந்த நன்றி ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தில் எடுக்கின்றோம். புதிய வருடத்தினுடைய துவக்கத்திலே விளிம்பிலே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த பழைய ஆண்டிலே கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். நீர் எப்படியாக எங்களை வழிநடத்தினீர் என்பதையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நினைவு கூர்ந்தவர்களாக நாங்கள் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள எங்களுக்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். நீர்தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்தருளும். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய சந்நிதியில் வந்து எட்டட்டும். உம்முடைய துணையோடு கூட கர்த்தாவே, ஜெபத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நாங்கள் புதிய ஆண்டிலே பிரவேசிக்கின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். துதிகன மகிமையாக உமக்கு ஏறெடுக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமீன். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 261வது பாமாலையை பாடுவோம். பாமாலைகளிலே 261ஆம் பாமாலை. Be
எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த வருடத்தினுடைய கடைசி நாளிலே நாம் நிற்கும்படியாக ஒரு சில மணித்துளிகளிலே தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுகின்றோம். கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்ப்போம். கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு கொள்வோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த நன்றி சொல்லுகின்ற வருட முடிவின் ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை நாமே குடும்பமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய துணையோடு கூட நாம் புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிப்போம். காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இரண்டாம் ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 79ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை நாம் செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிற லாபம் நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி என்னுடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை இதோ இந்த வருடத்தினுடைய முடிவிலே இருக்கின்ற நாம் உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் மெய் சமாதானத்தையும் நிறைவாழ்வையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது புது பலத்தோடு புதிய சிருஷ்டியாக பிரவேசிக்கும்படியான அழைப்பினையும் கர்த்தர் தருகின்றார். சற்று நேரம் அமைதியாக இருப்போம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் திரும்பி பார்ப்போம். கர்த்தர் எப்படியாக நம்மை வழிநடத்தினார், நாம் என்ன கர்த்தருக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மனத்தாழ்மையாக தேவனுடைய சமூகத்திலே உருக்கமாக ஜெப சிந்தையோடு கூட நாம் சேர்ந்து சொல்லுவோம். முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம்.
எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரீர் தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பகுதிகளை வாசிக்க நாம் இப்பொழுது கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15 முடிய. The Old Testament reading is taken from 2 Samuel chapter 6 verses read from 1 to 15. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-15 வரை. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளையூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடிருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது இரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது இரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காலத்தோடியோடும் கொண்டு வந்தார்கள் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நிருப பாடத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-17 முடிய. Epistle reading is taken from the book of Colossians chapter 3 verses read from 12 to 17. வாசிக்க வேண்டிய நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல்.
ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி எறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோஸ்திரியுங்கள் என்பது வாசிக்க வேண்டிய நிருபபாடம் வாசித்தாயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாட வேண்டுமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 17வது கீர்த்தனைகளை பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 to 19 முடிய. Gospel reading, it is taken from Gospel according to Saint Luke, chapter 17, verses read from 11 to 19. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 to 19 முடிய.
பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாண பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த பொழுது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, 2020 ஆண்டினுடைய கடைசி மணித்துளிகளிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை பராமரித்தீர், எங்களை வழிநடத்தினீர். இப்பொழுதும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே புதிய ஆண்டிற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க இருக்கின்றோம். இந்த ஆண்டிலே நீர் எங்களை நடப்பித்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லும்படியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். முழங்காலிலே நின்று உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட உடைய வார்த்தையினால் பேசும். அடியானை மறைத்து உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். உண்மையான உள்ளத்திலிருந்து, நன்றி உள்ளத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருளை தாரும். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த வருட முடிவினுடைய நன்றி ஆராதனையிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையின் பிரகாரமாக, கர்த்தரிடத்தில் வாருங்கள் நன்றி உள்ளத்தோடு. கம் டு தி லார்ட் வித் தேங்க்ஸ் கிவிங். கர்த்தரிடத்தில் வாருங்கள் நன்றி உள்ளத்தோடு. இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம், கடைசி மணி துளிகளிலே. ஒருவேளை 2020 ஆண்டினுடைய காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, மார்ச் மாதம் முதற்கொண்டு இதோ டிசம்பர் மாதம் வரையிலே ஏறக்குறைய 9 மாத காலங்கள் நாம் சந்தித்திராத பலவிதமான காரியங்களை நாம் சந்தித்தோம். நாம் பார்க்க முடியாத பலவிதமான காரியங்களை நாம் பார்த்தோம். எண்ண முடியாத எத்தனையோ காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நிகழ்ந்தது. இதோ இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆராதனையும் கூட சரி, ஆலயத்திலே நாம் வழிபட வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானித்தோம். ஆனால் நம்முடைய சித்தம் நிறைவேறவில்லை. மாறாக காணொலியின் வாயிலாக இந்த ஆண்டினுடைய கடைசி ஆராதனையை காணும்படியான ஒரு சூழலுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இதையெல்லாம் எதை காட்டுகின்றது என்று சொன்னால், நமக்கு மேலே தேவன் ஒருவர் இருக்கின்றார். We are human and we need God. நாம் மனிதர்கள், நமக்கு ஆண்டவர் தேவை. இதை நாம் உணர்வோம் என்று சொன்னால், நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க வாய்ப்புகளே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் பாதிப்புக்குள்ளாக மாறினார்கள் இந்த வாதையினாலே. எந்த நாடும் தப்பிக்கவில்லை, எந்த மனுக்குலமும் தப்பிக்கவில்லை. மாறாக எல்லோருக்கும் ஒருவித பிரச்சனைகள், போராட்டங்கள். இதனாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரமே ஆட்டத்தை கண்டது என்று சொன்னால் மிகையாகாது.
இவைகளின் மத்தியிலே, இந்த போராட்டங்களின் மத்தியிலே, இந்த பாடுகளின் மத்தியிலே, இந்த வேதனையின் மத்தியிலே, இந்த துன்பத்தின் மத்தியிலே நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கடவுளிடத்தில் வாருங்கள் என்கின்ற தலைப்பை தியானிக்கும்படியாக நம்மை கர்த்தர் அழைக்கின்றார். We are human, we need God. நம்மால் யாதொன்றும் செய்ய முடியாது. எத்தனை முயற்சிகள் இதை தடுத்து நிறுத்தும்படியாக, மாற்றும்படியாக, ஆனால் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் கர்த்தருடைய துணை இல்லாமல் போகின்றது என்று சொன்னால் நம்மால் யாதொன்றும் செய்ய இயலாது. என கருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நாம் கேட்கலாம், இந்த சூழலிலே நான் நன்றி உள்ள இருதயத்தோடு எப்படி நான் கடவுளை ஆராதிக்க முடியும், அல்லது கடவுளிடத்திலே நான் வர முடியும்? நம்ம எல்லோருக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என கருமையான தேவனுடைய ஜனமே, நம் எல்லோருக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஆண்டவரை நன்றி சொல்ல. அந்த காரணம் என்னவென்றால், நாம் இன்றும் சுவாசிக்கின்றோம். இந்த ஒரு காரணமே போதும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லத்து. We have a reason to thank God because we are still breathing. We are still breathing. நாம் இன்னும் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல நமக்கு கிடைத்திருக்கின்ற காரணம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த வாதையின் காலங்களில் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்பி பாருங்கள். எத்தனை பேர் நம்மோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி, எத்தனை பேர் தம்முடைய நேசக்கரத்தை நீட்டினார்கள் என்று சொல்லி, எத்தனை பேர் உதவி கரங்களை நீட்டினார்கள் என்று சொல்லி, எத்தனை பேர் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். God stood by our side. தேவன் நம்மோடு கூடவே நின்றார். இந்த வாதையின் காலங்களில் எல்லாம் தேவன் நம்மோடு கூடவே நின்றார். அவருடைய கரங்களினாலே நாம் பெறுகின்ற ஆறுதலை தவிர வேறு எந்த ஆறுதலும் நம்மை ஆறுதல் படுத்த முடியாது. There is no comfort greater than the arms of Jesus. ஆண்டவருடைய கரத்தினாலே நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆறுதலை போல வேறு எந்த ஆறுதலும் இருக்க முடியாது. அவருக்கு நன்றி சொல்ல. There is no comfort greater than the arms of Jesus to thank him for what we are today. இன்னும் சற்று துளிகளிலே, சற்று மணி துளிகளிலே நாம் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்றோம். அந்த புதிய ஆண்டும் எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இதுவரையிலும் கர்த்தர் நடத்தினதற்காக நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். We need to thank God for various reasons. Though we might have gone under suffering, tribulation, trouble, agony, pain, நமக்கு நெருக்கமானவர்கள், நம்முடைய உறவுகளை இழந்திருக்கின்ற சூழலிலும் கூட கர்த்தர் நம்மை கைவிடாமல் இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி வந்தாரே, அதற்காக நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டு முக்கியமான காரியங்களை லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து நான் சொல்லி இந்த வருடத்தினுடைய கடைசி நாளினுடைய நன்றி ஆராதனையை முடிக்க நான் ஆசிக்கின்றேன். இரண்டு முக்கியமான காரியங்கள். நம்மை ஏற்றதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லு. Because God accepted us, we need to say thanks. நாம் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 to 19 வரை 10 தொழுநோயாளிகள் குணமடைகின்ற காரியத்தை லூக்கா சுவிசேஷகர் இந்த இடத்திலே குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். அந்த 10 தொழுநோயாளிகளுமே இயேசுவின் இடத்திலே வந்து உரக்க சத்தமாய் அவர்கள் சொல்கின்ற காரியம், இயேசுவே எங்களுக்கு இரங்கும். லார்ட் have mercy. நாமும் கடந்த 12 மாத காலங்கள் நமக்காகவும் நம்முடையவர்களுக்காகவும் பிறருக்காகவும் ஆண்டவரை நோக்கி எழுப்பிய வேண்டுதல்கள், கூக்குரல்களை அவர் கேட்டு நம்மை ஏற்றுக்கொண்டார், நம்மை வழிநடத்தினார். குறிப்பாக இந்த வாதையின் காலத்திலே ஏப்ரல் மாதம் முதற்கொண்டு இதோ இந்நாள் வரையிலும் நாம் ஏறெடுத்த எல்லா வேண்டுதல்களை, எல்லா கூக்குரலை அவர் கேட்டு ஏற்று நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். He has accepted us, so we need to thank God.
எத்தனை முறை இதே கூக்குரலை நாம் இட்டிருப்போம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றும், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும், என் பிள்ளைகளை காப்பாற்றும், எனக்குரியவர்களை காப்பாற்றும், எங்கள் உறவுகளை காப்பாற்றும், எங்கள் விசுவாசிகளை காப்பாற்றும், இதோ தவித்து கொண்டிருக்கின்ற மக்களை காப்பாற்றும் என்று சொல்லி எத்தனை முறை நாம் இதே கூக்குரலை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுத்திருப்போம். என கருமையான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் செய்கின்ற வேளையிலே இவைகளை சொல்லி 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 நாம் ஜெபித்ததின் வாயிலாக கர்த்தர் எத்தனை நன்மைகளை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே தான் நாம் அவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஏறெடுத்த எல்லா கூக்குரலையும், நாம் எழுப்பின எல்லா வேண்டுதல்களையும் அவர் கேட்டு ஏற்றுக்கொண்டார், நம்மை வழிநடத்தினார். ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக கடந்த 9 மாத காலங்கள், ஏப்ரல் மாதம் முதற்கொண்டு இதோ இந்நாள் வரையிலும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்க்கின்ற வேளையிலே அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய செலமே, நாம் யோசிக்க முடியாத நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்ட பொழுதும் கர்த்தருடைய நேசக்கரம் நம்மை தாங்கினது, நம்மை ஏந்தினது, நம்மை தப்புவித்தது, நம்மை சுமந்து வந்தது என்று சொன்னால் மிகையாகாது. நம்மை காப்பாற்றினது. இரண்டாவதாக நாம் பெற்ற நன்மைக்காக நன்றி சொல்லுதல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-16 பார்க்கின்ற பொழுது 10 பேர் அவரிடத்திலே கூக்குரல் இடுகின்றார்கள், நன்மையை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 10 பேரிலே 9 பேர் வரவில்லை, ஒருவன் மாத்திரம்தான் திரும்பி வருகின்றான். அவன் வந்து இயேசுவினுடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து உரத்த சத்தமாய் தேவனுக்கு நன்றி சொல்லுகின்றான். He raised his voice and he thanked God. He thanked our Lord Jesus Christ. ஆக ஆண்டவர் கேட்கின்றார், நன்மை பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? நமக்கு பாடுகள் வருகின்ற பொழுது, நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது, நமக்கு சோர்வுகள் வருகின்ற பொழுது, பலவீனங்கள் வருகின்ற பொழுது கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கின்றோம். கர்த்தரும் நம்முடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்கின்றார். ஆனால் நன்மை கிடைத்த பிறகு நாம் அவருக்கு நன்றி சொல்லுகின்றோமா? எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, நம் வாழ்விலே எண்ணற்ற நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கின்றார். அதை பெற்று நாம் எவ்வாறு அதை வெளிப்படுத்துகின்றோம் என்பதை கர்த்தர் நம்முடைய வாழ்விலிருந்து எதிர்பார்க்கின்றார். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எதுவாக இருந்தாலும், எத்தனையாக இருந்தாலும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. No matter how many times God has helped us, that many times we need to be grateful to God and be thankful to God. எத்தனை நன்மைகளை கர்த்தர் நாம் பெற்றிருக்கின்றோம், எத்தனை நன்மைகள், அத்தனை முறை நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தியிருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி இந்த நாளிலே. இந்த வாதையின் காலத்திலே எல்லாம் எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கின்றார். எனக்கு வேலையே கிடைக்காது என்று சொன்னவர்களுக்கு கர்த்தர் வேலையை மீண்டும் தந்திருக்கின்றார். அவர்கள் எத்தனை நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்காது என்று சொன்னவர்களுக்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் தந்திருக்கின்றார். அவர்கள் எத்தனை நன்றி சொல்ல வேண்டும். எங்கள் எதிர்காலம் முடிந்தது என்று சொன்னவர்களுக்கெல்லாம் முடியவில்லை, இதோ நான் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகின்றேன் என்று சொன்னவர்கள் எத்தனை நன்றி சொல்ல வேண்டும். ஆக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு அந்த தொழுநோயாளியாகி இருந்த ஒருவன் வந்து சொல்லுகின்ற அந்த வார்த்தை, ஒருவன் வந்து சொல்லுகின்ற அந்த வார்த்தை, உரத்த சத்தமாய் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றானே, அந்த வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்விலே பெற்றிருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சங்கீதம் 116:12 பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். What is that I can repay to the Lord for whatever benefit I have got? எண்ணத்தை நான் செலுத்துவேன். எதை செலுத்தினாலும் போதாதே, எதை செலுத்தினாலும் போதாதே. அதைதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்திலே கேட்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, அவருடைய நாமத்திற்கு மகிமையாக, அவருக்கு சாட்சியாக, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற பொழுது
கர்த்தர் நல்லவர் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சங்கீதம் 77:11 பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். இதைதான் நாம் இந்த நாளிலே செய்ய வேண்டிய காரியம். மார்ச் மாதம் முதற்கொண்டு இதோ இந்நாள் வரையிலும் வருடத்தினுடைய கடைசி மணித்துளிகளிலே வந்திருக்கின்றாம். என கருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள், கர்த்தருடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள், அவருடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து அவருடைய செயல்களை யோசித்து பாருங்கள். நம்ப முடியாது கர்த்தர் நம்மை இப்படியாக வழிநடத்தி இருக்கின்றார் என்று சொன்னார். There is no word to describe how God has led us in this pandemic, but He has led us. That is the truth. அவர் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். ஆகவே உள்ளமாற நன்றி சொல்ல தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நாம் வர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நன்றி உள்ள இருதயத்தோடு. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய வெள்ளி அல்ல, பொன்னை அல்ல, பணத்தை அல்ல, ஐஸ்வர்யத்தை அல்ல, உள்ளமாறு சொல்லுகின்ற நன்றியையும், அவருக்காக வாழுகின்ற வாழ்க்கையும், அவருக்காக நீங்கள் பகிர்கின்ற சாட்சியுமே அன்றி கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதுவும் எதிர்பார்ப்பது கிடையாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆக என் கருமையான தேவனுடைய ஜனமே, இதோ இன்னும் சற்று நேரத்திலே புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க போகின்றோம். புதிய ஆண்டு 2021 எப்படி இருக்கும் என்று தெரியாது, என்ன நடைபெறும் என்று சொல்லி தெரியாது, யோசிக்கின்ற காரியங்கள் நிறைவேறுமா தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே நம்பிக்கையோடு கூட நன்றி சொல்லி, ஆண்டவரே, இதோ இந்நாள் வரையிலும் நான் சுவாசிக்கின்றேனே, உமக்கு நன்றி, இனிமேலும் என்னை நீர் நடத்தப் போவீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாமே நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தந்து நாம் உள்ளமாற கர்த்தருக்கு நன்றி சொல்ல அவருடைய பரிசுத்த பலிபீடத்திற்கு நேராக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவருமாக எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகின்றேன். புதிய ஆண்டினுடைய ஆராதனை நாளை காலை 7 மணிக்கு சரியாக துவங்கும். திருச்சபை மக்கள் குடும்பத்தோடு வந்து குடும்பமாக அமர்ந்து குடும்பத்தோடு திருவிருந்திலே பங்கு கொள்ளும்படியாக நாங்கள் அன்போடு கூட அழைக்கின்றோம். புதிய ஆண்டினுடைய சிறப்பு காணிக்கை உரைகளை நீங்கள் மறவாமல் எடுத்து வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபத்தோடு கூட இந்த புதிய ஆண்டினுடைய ஆராதனையிலே பங்கு கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்து கர்த்தருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாமல்ல இறைவன் நமக்கு அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் தந்தல்வாராக. சற்று நேரம் அமைதியாக இருந்து
நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்வையும் எதிர்காலத்தையும் பிரவேசிக்க போகின்ற புதிய ஆண்டிற்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சில நிமிடங்களிலே கர்த்தருடைய கிருபையினாலே புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்றோம். கடந்து வந்த எல்லா பாதைகளையும் திரும்பி பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை ஏற்றுக்கொண்டதற்காக, நாம் பெற்ற நன்மைகளுக்காக, அதற்கும் மேலாக நாம் இன்னும் சுவாசித்து கொண்டிருக்கின்றோமே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒருமனப்படுவோம். என கருமையானவர் தேவனுடைய சின்னமே, இதோ சகலத்தையும் புதிதாக்கின்ற தேவன் நம் மத்தியிலே இருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கின்றார், எல்லாவற்றையும் நடப்பிக்கின்றார், எல்லாவற்றையும் நமக்காக செய்து காண்பிக்கின்றார். நாம் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே, ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை நான் நினைவு கூறுகின்றேன், உம்முடைய அதிசயங்களை நான் நினைவு கூறுகின்றேன், உம்முடைய செயல்களை எல்லாவற்றையும் நான் நினைவு கூறுகின்றேன். நீ செய்த எல்லாவற்றையும் நான் தியானித்து அவைகளை எல்லாவற்றையும் நான் தியானித்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கின்ற வண்ணமாக நினைவு கூறுவோம், நினைவு கூறுவோம். Let us remember what God has done to us till now, and let us have faith that God will do anything and everything for us in the days to come. முழங்காலிலே நின்று நம்முடைய குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே, நாங்கள் அல்ல, நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு தேவன் தேவை. தேவன் இல்லாமல் எங்களால் வாழ்க்கை இல்லை, தேவன் இல்லாமல் எங்களுக்கு வழி இல்லை, ஆண்டவர் இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, ஆண்டவர் இல்லாமல் ஜீவன் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இதோ எங்களை அர்ப்பணிக்கின்றோம், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்மை அவருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோம். ஜெப சிந்தையோடு கூட புதிய ஆண்டுகளை பிரவேசிப்போம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாக பிரார்த்தனை செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, 2020 ஆண்டினுடைய கடைசி மணித்துளிகளிலே நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தின கிருபைகளை எண்ணி பார்க்கின்ற பொழுது, நீர் எங்களை நேசிக்கிறீர் என்றும், நீர் எங்களை காப்பாற்றுகிறீர் என்றும், நீரே எங்களுக்கு அடைக்கலம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் தருணங்களை தந்தீர், அனுபவத்தை தந்தீர். பலவிதமான நெருக்கடியான சூழலிலே நாங்கள் கடந்து போகின்ற வேளையிலும், எங்களுக்கு பிரியமானவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போகின்ற வேளையிலும் எங்களை மறவாமல் கர்த்தாவே அப்படியே சட்டையின் மறைவிலே மூடி மறைத்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஏறெடுத்த எல்லா கூக்குரலையும், எல்லா வேண்டுதல்களையும், எல்லா ஜெபத்தையும், கண்ணீரோடு கூட நாங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே, எதற்காக நன்றி. ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்விலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை செலுத்தி கர்த்தாவே உம்முடைய நன்மைகளை நாங்கள் நிறைவு செய்வோம். எத்தனை நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். சொல்ல முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் சொன்ன வண்ணமாக நாங்களும் சொல்லுகின்றோம். சொல்ல முடியாது பெற்ற நன்மைகளுக்காக, பெறப்போகின்ற நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இதோ புதிய ஆண்டிலே நாங்கள் பிரவேசிக்கப் போகின்றோம். ஒருவேளை பயத்தின் மத்தியிலே கர்த்தாவே, வியாகுலத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே எப்படியாக இருக்க போகின்றது என்று சொல்லி அநேக கேள்விகளோடு கூட இந்த ஆண்டிலே பிரவேசிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களோடு கூட வாரும். எங்களோடு கூட இருந்த கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் எங்களோடு கூட நீரே எங்களை அழைத்து செல்லும். தலைகளை தாழ்த்திருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், குடும்பங்களை கண்ணோக்கி பாரும். கணவன், மனைவி,
பிள்ளைகள், பெற்றோர் எல்லோரையும் கண்ணோக்கி பாரும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை, வாழ்வில் இழந்தவர்களுக்கு வாழ்வு, நன்மைகளை நீர் தாரும். நீரே எங்களுக்கு போதுமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் புரிந்து எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தையும் நன்மைகளையும் கட்டளையிடுவாராக. ஆமென். முடிவாக நாம் யாவருமாக சேர்ந்து பாமாலைகளிலே 324வது பாமாலையை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 324ஆம் பாமாலை. பாதை காட்டும் மாயேகோவா. பாதை காட்டும் மாயேகோவா, பாரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான். வானகாரம் வானகாரம் தாந்து என்னை போஷியும், தாந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றை நீர் திறந்து தாருமே. தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே. வல்ல மீட்பர் வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பி மோட்சத்தில். கீத வாழ்த்தல் கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம். துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே.